அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல் அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்புக்குரிய இன்சுவை. இந்த கடிதம் ஏற்கனவே இன்சுவை அவங்க அத்தைக்கு எழுதின கடிதம். அது சின்ன வயசில் அவங்க அத்தைக்கு எழுதினது. இப்போது ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு அந்த பெண், இன்சுவை என்ற பெண் வளர்ந்துட்டா. அதனால் அந்த பழைய கடிதத்தை இந்த புஸ்தகத்தில், இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது மேலே எழுதின இப்போது இந்த வயசில் பெரியவளான பிறகு எழுதின கடிதத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டது. இப்போது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் மறுபடியும் பார்த்துக்கிட்டே வாங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு இங்கே தா என்ற வரிசைக்கு இணைப்புக்கு சொல்லாக இங்கே இத்து வருது. இதை சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தொடர்ந்து இத்து வர்றது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லையும் சேர்க்கும் போது, அல்லது இதுக்கும் ஒரு தொடர்பு உருவாக்கும் போது ஒரு எழுத்தை போட்டு இதுக்கும் ஒரு தொடர்பு உருவாக்குவாங்க. அப்படி அந்த தொடர்புக்கு உண்டான எழுத்தை தான் சந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பாடத்தின் வழியாகவே இலக்கணமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். இந்த இத்து போடுறது, இக்கு போடுறது, இப்பு போடுறது, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி வரணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் வருது. அப்போது இந்த பாடம் படிச்சுக்கிட்டு வரும்போதே நீங்கள் இந்த கால் புள்ளி, அரை புள்ளி வழியாக, அதே போல் இந்த டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், இந்த 3 விஷயம் பார்க்கணும். லகரம், ழகரம் பார்க்கணும். அப்புறம் ரகரம் பார்க்கணும். இந்த எழுத்துக்கள் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓசை ஒன்றா இருக்கும், ஆனால் எழுத்து வேறு இருக்கும். அதனால் கவனித்து பார்க்கணும். எந்தெந்த இடத்துல 3 சுழி வருது, எந்தெந்த இடத்துல 2 சுழி வருது. அதுபோல் இந்த இணை எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய காக்கு பக்கத்தில் இருக்கிறக்கூடிய ஙா தான் இங்கே முன்னாடி வரணும். இஞ்ச தானே அப்போது மாறணும். இங்கே இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். காரணம், இங்கே மான, மீண்டும் இந்த எழுத்துக்களெல்லாம் இந்த படிச்சுக்கிட்டு வரும்போது கவனிக்கணும்.